தள்ளிருங்க. ஏன் அக்கா, பெரிய சுழல் காற்று ஒண்ணு வர பண்டாரம் சொப்பனம் கண்டேனப்பா. தேசம் விட்டு தேசமும் நாடு விட்டு நாடும் மண் மாறி மழை பெய்ய பண்டாரம் சொப்பனம் கண்டோம். புழுதியால தூசு மாசு ஏற்படும், காற்று நோய் வீச பண்டாரம் சொப்பனம் கண்டேன். காற்றால சில தீங்கான நோய்கள் பெருக பண்டாரம் சொப்பனம் கண்டப்பா. நாடு விட்டு நாடு தூசி அவல நிலை, தூசியால மாசும் அதோடைய நோயும் தீங்கான நோயும் பெருக பண்டாரம் சொப்பனம் கண்டு. முடிஞ்ச அளவு பண்டாரம் அதை மாத்தி தந்தேனப்பா. வடகடலுக்குள்ள ஒரு சுழற்சியானது வந்து உட்கார்ந்துருக்கு. வடகடல்ல கடல் நீர் பெருக்கு, ஆத்துலையும் குளத்துலையும் விடக்கூடிய நீரை கங்கை எல்லாம் மக்க கொண்டு போய் வடகடல்ல கொண்டு விட்டு வடகடலும் அழிவை சந்திக்க காத்து கொண்டு இருக்கப்பா. பண்டாரம் முடிஞ்சளவு இந்த அழிவு இல்லாம மக்களை காப்பாத்தி தந்தனப்பா. போடு மக்கா, என்னாலே கூட மட்டும் மக்களுக்கெல்லாம் இதுவரைக்கும் புத்தி சொல்லி வருது. ஒரு காதுல தான் கேட்டு மறு காதிலெல்லாம் இட்டவர்களை பண்டாரம் என்ன செய்வேனப்பா. சத்திய நெறிகளும் தவறும், சத்திய வாக்குகளும் பொய்யாகும். சத்தியம் பண்ணி தந்ததெல்லாம் இனி சத்தியத்துக்கு தகுந்தவாறு எந்த மக்களும் நடக்க மாட்டான். கையெழுத்து மாறி போகும். என் மக்கள் எல்லாம் உங்களுடைய சுவரொட்டிகள்ல இன்னொருவருக்கு பாத்தியப்பட்டதுன்னு உங்களுடைய வீட்டு முறைகளும் பட்டாக்களும் அடகு போக பண்டாரம் சொப்பனம் கண்டேனா. இனி வருங்காலங்கள்லாம் பட்டிக்காரன் தான் பெருப்பான். 10 பேரை வச்சு பணம் சம்பாதிக்கக்கூடிய நிலையும் என் மக்களெல்லாம் கடனாளி ஆக்கி வட்டிக்கு வட்டி போட்டு மக்களை பண எந்திரமா மாக்க சொப்பன. இந்த வருட ஆண்டு ஆங்காங்கே நல்ல மழை பெய்ய சொப்பனம் கண்டனப்பா. ரெண்டு பூ விளையிறது போல நீரானது வந்து சேரும். இனியாவது கடலுக்கு விடாம குளம் குட்டை வெட்டி ஊருக்கு ஒரு வடிகால் வெட்டி நீரெல்லாம் பாதுகாத்தோ பழகுங்கப்பா. கங்கை ஏரி குளங்களுக்கெல்லாம் மனிதனால ஒரு பொழுது என்ன செய்ய முடியாது, அணை ஓட முடியாது. அதனால இனி வரக்கூடிய நீரெல்லாம் பாதுகாத்து உங்க வருங்கால சந்ததிகளுக்கு புண்ணியத்தை சேருங்கப்பா.
மழையினால மழை நீர் பெரிய மாறியான வெள்ளமா ஆங்காங்கே இன்னும் பல இடங்களும் பல மொழி தெரியாத இடங்களும் நல்ல நீரான மழை நீரிலேயே அழிவை சந்திக்க பண்டாரம் சொப்பனம் கண்டனப்பா. முடிஞ்ச அளவு மக்களுக்கு பண்டாரம் ஆபத்து இல்லாம ஆங்காங்கே காப்பாத்தி கொடுத்தேன்னு சொன்ன போடப்பா. நாட்டில் உள்ள ராஜாக்கள் எல்லாம் மந்திரிகள் எல்லாம் பாதிகளா இனி போயிருவாங்க. எப்படி யாராலையும் சர்க்காருடைய சட்ட திட்டங்கள் எல்லாம் மக்களுக்கு எதிர்புதிரமா இருக்கும். எல்லாம் வரியும் வட்டியும் வரி விலக்குகளும் இன்னும் அரிசி முதகுண்டு காய் கனி முதகுண்டு விலை உயர்வு ஏற்பட பண்டாரம் சொப்பனம் கண்டோம். மனிதன் காலில் போடுற மெட்டி முதகொண்டு தலையில மாற்ற சீமாட்டி முதகொண்டு வரி விலக்கு அமலுக்கு வருமப்பா.